வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. 945 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி சீட்டுகள் வரும் திங்கட்கிழமை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களில் 33 பேரை விடுவித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. 39 தொகுதிகளுக்கு 945 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 804 ஆண்களும் 141 பெண்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 58 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறவுள்ளது. மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 19ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4ஆம் தேதியும் நடைபெறும். மக்களவைத் தேர்தலோடு நடைபெறவுள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று நிறைவடைந்தது. மக்களவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதுவரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 69 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சீஜர் நம்ம எஸ்எஸ்டி எஃப்எஸ்டி பிஎஸ்டி டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ஃபிகர் படி 69.70 crore பறிமுதல் செஞ்சிருக்கிறோம். அதுல கேஷ் 33.31 crore, லிக்கர் 1.72 crore, ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 0.47 crore, precious metal like gold, silver 33.35 crore, other items 0.82 crore. So மொத்தமா 69.70 crore. So this is seized by the FST SST. அது தவிர இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா கூட 6.51 crore சீஜர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் 6 கோடியே 23 லட்சம் பேர் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நம்ம எலக்ட்ரல் ரோல் படி 22nd ஜனவரி அன்னைக்கு நாங்க எஸ்எஸ்ஆர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எலக்ட்ரல் ரோல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 6.18 crore நம்ம டோட்டல் ஓட்டர் எண்ணிக்கை இருந்தது. நம்ம அப்டேட்டட் எலக்ட்ரல் ரோல் பார்க்கும்போது ஆஃப்டர் மேக்கிங் ஆல் த அடிஷன் டிலிஷன் இப்போ 6.23 crore மேல் 3 crore 6 lakhs 2,367, female 3 crore 17 lakhs 16,069, third gender 8465. மொத்தம் பார்க்கும்போது 6 கோடி 23 லட்சம். தேர்தல் பணிகளில் 7 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். 7 lakhs போலிங் பர்சனலுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சு 5 lakhs பீப்புள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இதுல 7 lakhs பார்க்கும்போது அதே அபிஷியலுக்கு இன்னொரு ரோல் கூட இருக்கலாம். அதனால 2 ரோல் இருக்கும். கவுண்டிங்க்கு ஒரு ரோல் இருக்கும், போலிங் அன்னைக்கும் இருக்கும். அதனால 7 lakhs ஃபிகர். சாதாரணமா நம்ம பார்க்கும்போது 4 லட்சம் நமக்கு போலிங் ஸ்டாஃப் நம்ம என்கேஜ் பண்ண போறோம். இந்த போலிங் பர்சனலுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நம்ம 24th மார்ச் அன்னைக்கு அதுக்குள்ள எல்லா மாவட்டத்திலே அது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அது கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த போலிங் பர்சனலுக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்க தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கிறோம். பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார். இதுவரைக்கும் நாங்க 7,851 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைன்னா பேங்க் ஸ்டாஃப் அந்த மாதிரி இவங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. இவங்கெல்லாம் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ல மோஸ்ட்லி டெபியூட் பண்ண போறோம். நம்ம மாநில பொறுத்த வரைக்கும் 45,000 வெப் ஸ்ட்ரீமிங் கேமரா போலிங் ஸ்டேஷனுக்கு உள்ளே நாங்க பிக்ஸ் பண்ண போறோம். அவுட் ஆஃப் 69,000 அண்ட் ஆல் 45,000 நாங்க பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஒரு சில கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ல இன்சைட் த போலிங் பூத், அவுட் சைட் த போலிங் பூத்தும் நாங்க
இந்த சிசிடிவி கேமரா ஆர் வெப் ஸ்ட்ரீமிங் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாக்காளர்களுக்கு வாக்குச்சாவடி சீட்டுகள் வரும் திங்கட்கிழமை முதல் விநியோகம் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போட்டோ ஐடி கார்டு இல்லைன்னா கூட நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல நம்ம வெப்சைட்ல நீங்க வந்து பார்க்கலாம். இன்னும் 12 ஆவணங்கள் நம்ம ஏதாவது ஒரு எடுத்துட்டு போனா கூட அதுல சம்பந்தப்பட்ட போலிங் ஆபீசர்ஸ்க்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது வச்சுட்டு நம்ம ஓட் போடலாம். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நம்ம 1 ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு 13 ஏப்ரலுக்கு உள்ள எல்லா ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். பிஎல்ஓ மூலமா அது கொடுக்கப்படும். ஸோ அதுக்கும் நாங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம், அதுக்கு டிஓஸ் எல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். பின்னர் டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலகம் தயாரித்துள்ள தேர்தல் தொடர்பான கையேட்டினையும் திரு சத்யபிரத சாஹூ வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கொட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களில் 33 பேரை விடுவித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் கைது செய்யப்பட்ட நாகை மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 36 மீனவர்கள் தொடர்பான வழக்கு இலங்கை ஊர்காவல் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் 2வது முறையாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு ஓராண்டு சிறையும் 2 விசைப்படகு ஓட்டுநர்களுக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். விடுதலை செய்யப்பட்ட 33 மீனவர்களும் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தென் தமிழக மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்திலும் 100% வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பான மின்னணு விளம்பர வாகன பிரச்சார சேவையை ஆட்சியர் திரு கார்த்திகேயன் இன்று தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் அது தொடர்பான பயிற்சிகளில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கென முதலுதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பொற்செல்வன் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ அறம்வளத்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் 52 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 17-21, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜஸ்டின் ஹோவை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் பாரத் ராகவ், சதீஷ்குமார் மற்றும் அபிஷேக் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது. 945 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி சீட்டுகள் வரும் திங்கட்கிழமை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களில் 33 பேரை விடுவித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.